அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இயேசு அதிசயம் செய்வார் என்று இயேசு அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவரே, ஆராதனைக்குரியவரே, நன்றி பிதாவே, நன்றி ராஜா. வல்லமை உள்ளவரே, அன்பின் சொரூபியே, அடைக்கலமானவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya. கடந்த நாட்களில் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். நல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எந்தன் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். அல்லேலூயா. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணி எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை நீ. எண்ணி எண்ணி பாருன் எபினேசர் செய்த நன்மைகளை. உனக்காகவே அவர் காயப்பட்டார், உனக்காகவே அவர் தண்டிக்கப்பட்டார், உனக்காகவே அவர் சிலுவை சுமந்தார், உனக்காகவே அவர் மீண்டும் வருவார். எண்ணி எண்ணி பாருன் எபினேசர் செய்த நன்மைகளை நீ. எண்ணி எண்ணி பாருன் எபினேசர் செய்த நன்மைகளை. அல்லேலூயா. நன்றி அப்பா. எபினேசரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்ரோகியே, உம்மை உயர்த்துகிறோம். ஏலோகிமே, எங்கும் நிறைந்தவரே. எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றி அப்பா. யெகோவா ஷிட்கேனுவே, நன்றி அப்பா. யெகோவா ஷாலோமே, நன்றி அப்பா. யெகோவா ஷம்மாவே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எம்மை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி வருகின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் என்று நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே,
என்னை காப்பவரே. என் கருவையும் கண்கள் கண்டன, அவை உருவாகும் முன்னே கண்டன. இந்த கருவையும் கண்கள் கண்டன, அவை உருவாகும் முன்னே கண்டன. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் நீர் உருவாக்கினீர். நன்றி ஐயா, நன்றி ராஜா ஏசையா, நன்றி ஐயா என்றும் நன்றி ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி வருகின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அன்பு பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் தகப்பனே, நீங்கள் தாமே கூட இந்த நடத்தி வார கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவர் உடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. விசேஷித்த விதமாய் இந்த திருவிருந்து ஆராதனையிலே ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்கள், இருதயங்களை நீர் கழுவி சுத்திகரித்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உமக்கு உகந்ததாக இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை இந்த நாட்களில் உமக்கு உகந்த பாத்திரங்களாக நீர் மாற்றிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கத்தாவே. ஒரு பரிசுத்தத்தோடு இந்த நாட்களில் ஆண்டவரே வந்து உடைய பந்திலே பங்கு கொள்ள நீர் இந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா கத்தாவே. ஆண்டவரே, வார்த்தையில இருந்து ஆண்டவரே, துதிகளை ஏறெடுக்கிற சகோதரில இருந்து ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உங்களுடைய கரம் தானே கூட இந்த ஆசீர்வாதத்தை நடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை கட்டளையிட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சிறு கூட்டமா இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வருவதற்கு நீங்கள் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன மனதுருக்கம் உள்ள தேவரி இந்த நாட்களே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஐஸ்வர்ய சம்பூரணரே, இந்த நாட்களே ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நீர்தாமே இந்த நாட்களை நடத்தி கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீங்க எங்கள் ஒவ்வொருவரே நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களே ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களே மீண்டுமா இந்த வேளையிலே நான் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில நாங்கள் கர்த்தருடைய ஆராதனைக்குள்ள இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். இந்த வேளையில சிஸ்டர் சகானா அவர்களை இந்த வேளையில அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஓ பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நான் கதைக்கிற விளங்குதா? பிரைஸ் லார்ட். நல்லா கேக்குதம்மா. பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் துதிகளை. ஆமென். ஓகே ஓகே பாஸ்டர். நாங்கள் யாவரும் கண்களை மூடி அப்படியாக இந்த மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையை கர்த்தர் காணும்படியான கிருபையை தந்திருக்கிறார். நன்றி என்று சொல்லுவோம். ஒரு விசை நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் பாராட்டின இரக்கங்கள் மேலானது. நீர் இரக்கம் நிறைந்தவர் அப்பா. இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த ஞாயிறு தினத்திலே உங்களை நோக்கி பார்க்க, உங்களை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் ஒரு சிறு குடும்பமாய் எங்களை நீங்க கூட்டி சேர்த்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா, நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி அன்பு தகப்பனே. உங்களுடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேலே கூடர்ந்து வழி நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சரீர பிரகாரமாக ஆண்டவரே ஒன்றாக இல்லாவிட்டாலும் நாங்கள் ஆவியிலே ஒரு மனமாய் இணைந்து ஆண்டவரே இதோ சகோதரர் ஒருமித்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் ஒரு குடும்பமாய் உங்களை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். அன்பு தகப்பனே, நீர் இந்த மத்தியிலே எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். உங்களுடைய கரம் பலமாய் இறங்கும்படிக்காக செபிக்கிறோம். நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், போதுமானவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி. நீர் எத்தனையோ நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையை செய்திருக்கிறீங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்து இந்த 3வது மாதத்தை காணும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த ஈவுக்காக நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி, அந்த தயவுக்காக நன்றி.
அப்பா ஆண்டவரே, இந்த 3வது மாதத்திலே இந்த முதல் நாளிலே ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும்படியாக உம்முடைய திரு கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்முடைய பாதபடியிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொன்னபடி ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உம்மிடத்திலே நாங்கள் படைக்கிறோம் அன்பு தகப்பனே. உம்முடைய கரம் முழுவதுமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க உம்முடைய நாமத்தின் நிமித்தம். ஆண்டவரே, 2-3 பேர்கள் நடுவே ஆண்டவரே கூடி வரும் பொழுது அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் உங்களை நோக்கி உண்மையாய் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறார்களோ அந்த ஆண்டவரே இடங்கள் அசையத்தக்கதாக, அவர்கள் உள்ளங்கள் நிரம்பத்தக்கதாக நீர் அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, மையாலல்ல ஆவியாலே, மையாலல்ல ஆவியாலே எழுதிடுமே, ஏங்குகிறேன் எழுதிடுமே, ஏங்குகிறேன், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்தும், உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்தும், உம்மன்பு ஒன்றே ஆணிவேராய் அடித்தளமாய் அமையச் செய்யும், அடித்தளமாய் அமையச் செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அப்பா, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அப்பா,
ஆவியானவரே ராஜா, எங்கள் ஆற்றலானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே. அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனிதனை அப்பா நீங்க வல்லமையாக பலப்படுத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனிதனை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, திடப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா அதைரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே இருக்கும்படியாக, உம்முடைய கரம் எங்களை நடத்தும்படியாக, உம்முடைய கரம் எங்களை வணையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே ஆண்டவரே, உம்முடைய மகா உன்னதமான கரம், பராக்கிரமம் செய்கிற கரம் அப்பா எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷன் அல்ல ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் தாங்குகிறவர், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆண்டவரே சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறீங்க. எல்லா வேதனைகள் ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள், எல்லா தைரியங்களும் ஆண்டவரே இந்த மாதத்திலே நீங்கி போகட்டும். ஒரு புதிய பலன் ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சந்தோஷம் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, மனுஷன் ஆண்டவரே சொல்லி இருந்தா ஆண்டவரே நாங்க அதை மறந்து போயிருப்போம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தருவேன் என்றீங்க ஆண்டவரே. அந்த சமாதானத்தை நாங்க இந்த மாதம் முழுவதும் அனுபவிக்கணும். இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்திலே எங்களை தருகிறோம் தகப்பனே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆஹா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆஹா, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆஹா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம்
உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ஏசப்பா எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆஹா ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆஹா தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே சபா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கடைசியாக சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாம் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமாப்பா, விலகாத பிரியாத ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே, இந்த முதல் நாளில் இந்த புதிய மாத துவக்கத்தில் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. எந்த பொல்லாப்புகளும், எந்த ஆபத்துகளும், எந்த துஷ்டரின் பால்கடிப்புகளும் எதுவும் எங்களை அணுகாதபடி, சேதப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய சமூகம், உம்முடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களோடு வாங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா, அன்று மோசே சொன்னது போல, நீங்க எங்களோடு வராவிட்டால் நாங்க ஆண்டவரே இங்கிருந்து போவது இல்லை என்று சொன்னது போல, உம்முடைய சமூகம் ஆண்டவரே எங்களோடு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தேவக்கரம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியாய் வருகிற ஒவ்வொரு நேரங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி செபங்கட்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ அம்மா. கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான துதிகளை எடுத்து வந்தீர்கள். கத்தர் தாமே பரலோக வாசலை தொடும்படியாக கத்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் தேவன் உங்களுடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். இந்த வேளையில் அடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் பிரதர் ரஞ்சனையாவை அழைப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களே புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்றி உங்களோட கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் வார்த்தைகளை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. இந்த வழி நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி தேவனுடைய பாதையில் ஒப்பு கொடுத்து வார்த்தையை கடந்து செல்வோம். வாக்கு தத்தங்களோ கொண்டும் ஆமண்டும் ஆமேன் என்றும் ஒரு வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அடியனை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் அல்ல ராஜா, நீரே ஆண்டவரே பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படியா கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன சூழ்நிலை இருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் உமது கருத்தினால் ராஜா எல்லாவற்றையும் மாற்ற முடியும் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் அடியனை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலி வந்திருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் விசுவாசிகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு நல்லவராக இருக்கின்றார். ஆமேன். சுருக்கமாக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 36 அதிகாரம் 8 வசனம் நாங்கள் பார்க்க போகின்ற 3 காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அதுதான் இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தம். சங்கீதம் 36:8 அன்று ஒரு ஸ்லைட்ல போடுவார்கள். அதுக்கு பிற்பாடு நான் அதுபடி சில காரியங்களை உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹல்லேலூயா. உமது பாருங்க என்ன போட்டு, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலும் திருப்தி அடைவார்கள், உமது பேரும்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்ப்பார்கள். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. அன்று பாருங்கள், இந்த வார்த்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இதுல 3 காரியங்கள் இருக்கின்றது. ஒன்று நாங்கள் பார்க்கலாம், சம்பூர்ணம் அடைவார்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது. 2வது திருப்தி அடைவார்கள். 3வது அவர் தாகத்தை தீர்க்கிற தேவனா இருக்கின்றார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த மாதம் என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையில இதுவரை சம்பூர்ணம் அடையாம இருக்கலாம், இதுவரை உங்களோட வாழ்க்கையில இந்த காரியம் நடைபெறாம இருக்கலாம். ஆனா இந்த மாதம் அவர் சம்பூர்ணத்தினாலே உங்களை திருப்தி ஆக்குறவராக இருக்கின்றார். 2வது வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாம இருக்கலாம், ஒரு வேலையிடத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ அல்லது வேற ஒரு இடங்களில் ஒரு திருப்தி இல்லாம ஒரு சமாதான குறைவோடு இருக்கலாம். ஆனா தேவன் இந்த மாதம் உங்களை வாழ்க்கையிலே திருப்தியை உண்டாக்க அவர் வார்த்தை கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக தாகத்தை தீர்க்கிறார். என்னென்ன உங்கள் வாழ்க்கையிலே தாகமாக இருக்கின்றீர்களோ, என்னென்ன வாஞ்சிக்கின்ற, என்னென்ன உங்களோட வாழ்க்கையிலே விருப்பங்கள் தாகங்கள் இதுவரை நடக்காத காரியம் எதுவா இருந்தாலும் அந்த தாகத்தை தேவன் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில அதை தீர்க்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். அதான் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கின்றேன். உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள், உமது பேரும்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று தேவன் வாக்கு கொடுக்கின்றார். நீ யாக்கோபு 1:17 பார்த்தீங்கன்னு சொன்னால், யாக்கோபு 1:17 இப்படியாக சொல்லப்படுகின்றது. யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகின்றது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை இல்லை. எங்கேருந்து எங்களுக்கு வருகின்றதாம்? பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்தான் எங்களுக்கு வருகின்றது. அதுல எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமை இல்லை. மனிதனிடத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதமோ அல்லது வேறு வேறு காரியத்தில் வர ஆசீர்வாதம், அதிலே வேற்றுமைகள் அல்லது
மாறுதல்கள் ஏற்படும். சில வேளை மருதகர் சொல்வார்கள், நான் இதை உனக்கு ஆசீர்வாத தருகிறேன். சில வேளை மாறி போய் விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஜோதிகளிடம் பிதாவிடத்தில் வர்ற காரியம் ஒருபோதும் மாறாதது. நிச்சயமாக தேவன் இந்த வாக்கை கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அதான் அந்த வார்த்தை சொல்கின்றது, நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையும் இல்லை. எந்த ஒரு தேவனிடத்தில் வரும் பொழுது எந்த ஒரு அவர் வாக்கு கொடுத்தார் என்றால் வாக்கில் உண்மை உள்ளவராயிருக்கின்றார். ஆகவே அதே வேற்றுமை, எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. நீங்க அதே காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 16:11 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்கள், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் சங்கீதக்காரன் சொல்ல, ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய தேவனுடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம், தேவனுடைய சமூகத்தில் தான் ஒரு விடுதலை உண்டு. தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுதுதான் எங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம் ஏற்படுகின்றது. அதான் உம்முடைய வலது பாரதத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகின்றான். ஆகவே தேவனுடைய சமூகத்தில ஒரு விடுதலை உண்டு. அதே மாதிரி சங்கீதம் 16:11 பாருங்கள், ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரதத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்பதை அவர் சொல்லுகிறார். அதே 17 சங்கீதம் 17:15 பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற, ஆண்டவரே நானோ நீதி உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலாக திருப்தி ஆவேன். நான் விழிக்கும் போது தேவனுடைய சாயலாக திருப்தி ஆவேன் என்று சொல்லுவார். ராகத்தால் ஒப்புவிட்ட சங்கீதம். கர்த்தர் தாசனாக தாவீது, கர்த்தர் என்ன சொல்கின்றார்? தாசனாக தாவீது கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களும் கைக்கு சவுலுக்கு நீக்கலாகி விடுவிக்கிறார். சவுளுடைய கையிலிருந்து அவனை எல்லா சத்துருக்களும் கையிலிருந்து அவனை விடுதல். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலே யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் சத்துரு உங்களோட வாழ்க்கையிலே போராட்டங்களை கொண்டு வர அல்லது சத்துருவன் கையில நீங்க அகப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்றால் அவர் என்ன செய்யறார்? விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கின்றார். சவுலின் கையிலிருந்து தாவீதை விடுதலை ஆக்கின தேவன். நீங்க என்னென்ன சத்துரு உங்களோட வாழ்க்கையிலே போராட்டங்களை காரியங்களை கொண்டு வருவானா எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கின்றார். ஆகவே தாவீது சொல்லுகின்றான், சவுலின் கையிலிருந்து நீக்கலாகி விடுவித்த கர்த்தருக்கு அவனை துதித்து பாடுகின்றான். இந்த வேளையில் கர்த்தர் ஒவ்வொருடைய மேலும் அந்த விடுதலை கொடுக்கிறவராயிருக்கின்றார். என்னென்ன சூழ்நிலை சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன படிபட்டு இந்த மாதம் அது விடுதலை ஆகி ஒரு தேவன் சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராயிருக்கின்றார். அதே சங்கீதம் 63:ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுனார், என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாயின் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா உண்மை போன்ற. சங்கீதக்காரர், ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா திருப்தியாகும். அவர் விடுதலை கொடுக்கும் பொழுது அவன் விடுதலை ஆகிறான், திருப்தி ஆகின்றான். அவன் வாயினாலே என்ன செய்யறான்? தேவனை அவனுடைய உதடுகளால் தேவனை போற்றி புகழ்ந்து பாடுகின்றான். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வரும் பொழுது நாங்கள் தேவனை போற்றி புகழ்ந்து பாட வேண்டியவர்களாயிருக்கின்றோம். ஆகவேதான் இந்த காரியத்திலிருந்து தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கின்றார். அதே 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது. 65:4 உம்முடைய பிரகாரங்களை வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிரகாரத்திலே வாசமாயிருந்து தேவனுடைய வார்த்தையிலே தியானிக்கும் பொழுது அதிலே ஒரு விடுதலை கொடுக்கும் பொழுது தேவனை நோக்கி வரும் பொழுது அவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக வீட்டில் நன்மையால் திருப்தி ஆவார்கள். தேவனுடைய பரிசுத்தமான ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசண்டத்துக்குள் வரும் பொழுது ஒரு நன்மையான திருப்தி அடைவார்கள். நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே சங்கீதக்காரன் சொல்லினால், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தேவன் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே அழைக்கின்றார். மகனே மகளே, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வரும் பொழுது நான் உமது நன்மையாலே நான் திருப்தி ஆவேன் என்று சொல்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக தேவனை விட்டு பின்வாங்கி போகின்றார்கள். ஆனால் தேவன் மறுபடியும்
அவர்களை அழைக்கின்றார். மகனே மகளே, நீ என்னிடத்தில் வா, என்னிடத்தில் ஒரு சமாதானம் உண்டு, என்னிடத்தில் ஒரு திருப்தி உண்டு, நான் உன்னை திருப்தியாகுவேன், உலகம் போற போக்கில் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். அதான் ஏசாயா 43:20 பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா 43:20 இப்படியாக சொல்லப்படுகின்றது. 43:20, நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற. பாருங்கள், தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் தாகத்தோடு இருப்பீர்களா என்றால் என்னென்ன தாகம். அவர் வனாந்திரத்திலே தண்ணீர்களை உருவாக்குற தேவன், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குறது. உங்களோட வாழ்க்கை என்னென்ன காரியம் வனாந்திரமா இருக்கின்றதோ எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எந்த காரியம் வனாந்திரமா இருக்கிறதோ இன்றைக்கு தேவன் அந்த வனாந்திரத்திலே அவர் செழிப்பாக்குவதற்கு அவர் விதைக்கின்றார். அவர் வார்த்தை சொல்லுகிறது, மகனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் ஜனத்துக்கு நான் வனாந்திரத்திலே தண்ணீரை உருவாக்குவேன். ஆகாருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், வனாந்திரத்தை அவர் அழுது கொண்டு தன் மகன் உயிருக்காக அவள் கதறும் பொழுது தேவன் அவன் வனாந்திரத்திலே தண்ணீரை உருவாக்கின தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எதற்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கின்றீர்களோ, எந்த காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு நீங்கள் தளர்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ, தேவன் இந்த மாதம் சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு வனாந்திரத்திலே தண்ணீரை உருவாக்க என்னால முடியும். உன்னுடைய வாழ்க்கை எந்த காரியம் இதை யாராலும் அதை தீர்க்க முடியாத காரியமா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமா இருக்கலாம், யாராலும் டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், இது யாராலும் சுகப்படுத்த முடியல என்று நீங்கள் வருந்தி போயிருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னிடத்துல வா, என்னிடத்துல வந்து முழங்கால் படையிட்டு நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன், நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவேதான் வனாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உருவாக்குற தேவன். நிச்சயம் உங்களோட வாழ்க்கை எதுவா இருந்தாலும் தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய பரிசுத்த ஆலயமாக உங்கள் வீட்டில் நன்மையாலே அவர் திருப்தியாக்குற தேவன். அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நன்மையாலே ஒவ்வொருவரையும் அவர் திருப்தியார். அவர் ஒருபோதும் கைவிட்டு போகிற தேவன் அல்ல. நீங்க தேவனை நோக்கி ஆண்டவரே என்று நீங்கள் வரும் பொழுது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கின்றார். எதுவா இருந்தாலும் அந்த ஏசாயா 48:21 பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா 48:21 இப்படியாக சொல்லப்படுகின்றது, அவர் அவர்களை வனாந்திரத்திலே நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய்த்ததில்லை, கண்மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். பாருங்கள், அவர் வனாந்திரத்தை அவர்களை நடத்தும் பொழுது ஏன் அவர்களுக்கு தாகம் வரவில்லை என்றால், அவர் கண்மலையில் இருந்து தண்ணீரை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிற தேவன். உங்களோட வாழ்க்கையில அவர் எந்த காரியமும், கண்மலை போல பிரச்சனை இருக்கலாம், மலைகளை போல உங்களுக்கு வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அவைகளை பிளந்து தேவன் அதை நன்மையாக மாற்ற தேவன். வனாந்திரத்திலே கண்மலையை பிளந்து தண்ணீரை துறக்க பண்ணின தேவன். உங்களோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் அவைகளை மாற பண்ற தேவனா இருக்கின்றார். ஆகவே இதையிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஏசாயா 55:1-2 வாசிப்பீர்களா இருந்தால், ஏசாயா 55:1-2 இப்படியாக சொல்லப்படுகின்றது. ஏசாயா 55:1-2, ஓ தாகமா இருக்கிறவளே, நீங்க எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமும் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பம் இல்லாததுக்காய் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாகும். பாருங்கள், ஓ தாகமா இருக்கிறவரே, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்கின்றார். எல்லோரும் இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த நாட்களிலே நடக்கிற யுத்தங்கள், நடக்கிற காரியங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அநேகர் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் இயேசுவை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாக எந்த காரியமா இருந்தாலும் அவர் உங்களை வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே தேவன் நிச்சயமாக, நீங்கள் எல்லா காரியத்துக்கும் தேவனை நோக்கி பாருங்கள், அவர் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அதே ஏசாயா 58:11 சொல்லப்படுற வார்த்தை, 58:11, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நினமுள்ளதாக்குவார்.
நீ நீர்ப்பாய்ச்சாத தோட்டத்தை போலும் வட்டாத நீரூற்றை போலவும் இருப்பாய். தேவன் உங்களை வழி நடத்துகிற தேவன், தேவன் உங்களை ஆலோசனை கொடுக்கிற தேவன். அவருடைய நித்தமும் அவரிடத்திலே நாங்கள் வரும் பொழுது அவர் எங்களும் நித்தமும் எல்லாவற்றிலும் அவர் நடத்துகிற தேவனாயிருக்கின்றார். ஆலோசனை கர்த்தராயிருக்கின்றார். அவர் யெகோவா ராப்பாவா இருக்கின்றார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். ஆகவே நித்தமும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களை மறட்சியான காலங்களில் எங்களை திருப்தியாக்குற தேவனாயிருக்கின்றார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை நாங்கள் கைவிடாமல் தேவனை நோக்கி பார்க்கணும். கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கின்றார். ஆகவேதான் இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையிலே திருப்தி உண்டு, சமாதானம் உண்டு. தேவன் நிச்சயமாக விடுதலை கொடுக்கிறவரா இருக்கின்றார். ஆகவே இந்த மறுபடியும் அந்த வாக்குத்தத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கின்றேன். அவரது ஆலயத்தில் சம்பூர்ண திருப்தி அடைவார்கள். பேர்ம நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கின்றேன். பாருங்கள், சம்பூர்ணம் இருக்கின்றது, திருப்தி இருக்கின்றது. அவர் தாகத்தை தீர்க்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் பெரிய காரியங்களோட வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இவருடைய உறவினர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, என்னென்ன கஷ்டங்கள், பாடுகள், ஆண்டவரே, வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் திருப்தியை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, தாகத்தை தீர்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சம்பூர்ணத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தோம். இந்த மாதம் முழுவதுமாக அவள் போற பாதைகள் ஒவ்வொரு ஆண்டவரே வனாந்திரமான பாதைகளா இருக்கலாம். எல்லா பாதைகளையும் நீ சேவைப்படுத்தும்படியாய் இவர் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொருட்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அருமையான வாக்குத்தத்தம். இந்த நாட்களில் 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. தேவனுடைய சம்பூர்ணத்தினாலும் அவருடைய பரிபூர்ணத்தினாலும் இந்த நாட்களில் ஜனங்கள் நிறைந்திருப்பார்களா இருந்தால் எந்த சத்துருடைய கிரியைகளுக்கும் அவர்கள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமேன். அருமையான வாக்குத்தத்தம் தேவனை இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகளை சந்திப்பாராக. உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் இன்னும் வர்த்திக்க பண்ணி அவருடைய கரம் தானே கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஐயா. நன்றி ஐயா. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த நாள் அருமையான வாக்குத்தத்தத்தை கேட்டோம். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தம் உங்கள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தாக இந்த வேளையில் நாங்கள் வேத வாசிப்புகளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் ஜன் மோகன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். சங்கீதம் 136 வாசிக்கும்படியா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய மாதத்தில் புதிய நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், உங்களுடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பாசானின் ராஜாவாகிய ஓகை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா, அருமையான வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள். சங்கீதம் 136 இந்த நாட்களே அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அசையவே முடியாது. நாங்கள் நிற்பது, நடப்பது, சுவாசிப்பது எல்லாம் கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் அடுத்ததாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வேளையில பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயாவை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. Praise the Lord. Thank you, Pastor. We welcome everyone in the name of our Lord and Savior Jesus Christ. Jesus Glory Family Promise Verse, Jeremiah chapter 33, verses 3 says, call to me and I will answer you and show you great and mighty things which you do not know. Jesus Glory Family, year 2026 Promise Verses, for I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and future. That's for the year 2026. Jesus Glory Family, March Promise Verses. Psalms 36 verses 6 says, they shall be abundantly satisfied with the fatness of the house, and thou shalt make them drink of the river of thy pleasures. And today Sunday is a communion service. Pastor Solomon and Brother Ranjan leading our service today, and next week Evangelist Anand will be sharing the Word of God. Every Tuesdays and Saturdays we have Children and Youth Ministry leading by Sister Midla Andrews. Every month, first Saturday, we have Dr. Christina who will be leading the youth sessions. And every Wednesday morning, Sri Lankan Indian time, 5 a.m., we have a revival prayer. And thank you everyone, and God bless you. Thank you Pastor ஐயா. Thank you. May God bless you Pastor ஐயா. இந்த வழியில் நாங்கள் அடுத்தாக இந்த நாட்களே ஆராதனைகளே 2 பாடல்களை கடந்து செல்வோம். இந்த வழியில் சிஸ்டர் டிவியா அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் டிவியா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கேக்குதா? நாங்க கதைக்குள்ள கேக்குதா? ஆமென் ஆமென். உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், எடுத்து வாருங்க. ஆமென். ஆமாம் பாஸ்டர். பாஸ்டர் பாஸ்டர், நான் கதைக்கிறது கேக்குதா? ரொம்ப நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நீங்க தொடருங்க. ப்ளீஸ் கண்டினியூ ப்ளீஸ். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் கேக்குதா பாஸ்டர்? நல்லா கேக்குதம்மா, நல்லா கேக்குது. நீங்க வாருங்க, கண்டினியூ, தொடருங்கம்மா. ஹalleluya. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நிக்கிறீங்களா பாஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிரைஸ் லார்ட். ஓகே, தொடருங்க நீங்க. ஓகே பாஸ்டர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமே சுவாமி. பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே அப்பா, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே ஆண்டவரே அப்பா நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோமே. உம்முடைய திரு ரத்தமே ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, உன்னதரே, மகிமைக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற
இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்று தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுமையா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆகாக துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. நன்றி ஆண்டவரே, தூயாதி தூயவரே, ஸ்தோத்திரம். மகிமைக்குரியவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டோமே, நாங்கள் கழுவப்பட்டோமே, மீட்கப்பட்டோமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, ஸ்தோத்திரம். உங்களுடைய திரு ரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்பட்டபடியினால் நன்றி ஆண்டவரே. எங்கள் கல்வாரி நாயகனே, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. நன்றி பரிசுத்தரே, எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஜீவனையே கொடுத்தவரே, ஸ்தோத்திரம்
அப்பா, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவரே, எங்களுடைய சாபங்களை நீக்கினவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே நித்திய ஜீவனிலே நாங்களும் பிரகாசிக்க ஆண்டவரே பிரவேசிக்க தேவனே நீங்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களே ராஜா. எங்கள் பரலோக ராஜரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் இலவசமாக நீதிமான்களாக்கப்பட்டோமே ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த நித்திய ஜீவன் பேர நீதிமானாய் மாற நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கி நீராம் ஆண்டவரே எஸ்ஐயா. ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கி நீ ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே. உன்னத பலியாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. நன்றி அப்பா. உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே. உன்னத பலியாக மீட்கும் பொருளாக ரத்தம் தந்தீரையா எங்கள் மீட்கும் பொருளாக இயேசப்பா. ரத்தம் தந்தீரையா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நன்றி ஆண்டவரே, உம்மையே எங்களுக்காக ஆண்டவரை கொடுத்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களின் உலகின் இரட்சகராக ஆண்டவர் அப்பா எங்களை வாழ வைக்க ஆண்டவரே தங்களுடைய ஜீவனையே எங்களுக்காக நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஆண்டவரே அப்பா உமக்கு உகந்த ஜீவ பலியாக ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உகந்த காணிக்கைகளாக ஆண்டவர் உமக்கு உகந்த தூப வர்க்கங்களாக ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுத்திகரிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆமேன். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த வேளையிலும் நாங்கள் தேவன் நமக்கு தன்னை தாமே இந்த நாட்களில் நமக்காக இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தார். கல்வாரியிலே இந்த லெந்து நாட்களிலும் நாங்கள் இந்த மாசத்தினுடைய முதலாவது நாளிலும் வந்திருக்கிறோம். இந்த வழியில் நாங்கள் திருவிருந்த ஆராதனையிலே
இந்த வேளையிலும் அன்பு போதவர் ஐயா சாலமோன் ஐயாவை அழைக்கிறேன். அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் தொடர்ந்து மிகுதி காரியங்களை பார்த்துக் கொள்வார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறதான அருமையான எபெனேசருக்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த மாதம் முழுவதிலும் தேவன் கிருபையாய், இரக்கமாய், தயவாய் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாம் வாக்குத்தத்த வார்த்தையோடு கூட அடியெடுத்து வைக்கும்படி செய்த கிருபைக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். விசேஷமாக அவரை ஆராதிக்கும்படியாகவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவன் செய்த மகா பெரிய கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் முன்குறித்த, தீர்மானித்த, அழைக்கப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கு இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கூடுகையிலே கலந்து கொள்ளும்படிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமான நேரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவர் நமக்கு கல்வாரியில அடைந்ததான அந்த வேதனைகளையும் நாம் சிந்தித்து தியானித்து, அது மட்டுமல்ல அவரோடு கூட நாமும் ஐக்கியமாகும்படிக்கு, அவருடைய பாடுகளை நினைவு கூறும்படிக்கு, அவருடைய உடன்படிக்கையை ஒரு இசை கூட நினைவு கூர்ந்து நம்மை புதுப்பித்துக்கொள்படிக்கு, பலப்படுத்தும்படிக்கு, அவரோடு கூட நாம் இன்னும் கிட்டி நெருங்கும்படிக்கு, சேரும்படிக்கு, ஐக்கியமாகும்படிக்கு இந்த பந்தியை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறபடினாலே நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய அவர் இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி, அவருடைய பாடுகளை நினைவு கூறும்படிக்கு இந்த லெந்து நாட்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் விசேஷமாக நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கிட்டி நெருங்கும்படி, சேரும்படி, ஐக்கியமாகும்படி நம்மை நாம் முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். காரணம், கர்த்தர் கல்வாரியிலே மரித்து அவர் நம்முடைய சகல பாவங்களையும் எடுத்துக்கொண்டபடினாலே, சகல வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்தபடினால்தான் நாம் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதை ஆண்டவர் கல்வாரியிலே நமக்காக தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி தம்மை ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய பிள்ளைகளாக நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார், மாற்றிக்கொண்டார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி இதயத்தோடு கூட நாம் இந்த நாளிலே இந்த பந்தியை நாம் ஆசரிக்க போகின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சீஷர்கள் போஜனம் பண்ணுகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். கல்வாரிக்கு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தினார். அதுதான் அவருடைய ஊழியத்திலே விசேஷமான விலையேறப்பெற்ற ஒரு தருணம். அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், அவர் குஷ்டரோகிகளை குணமாக்கினார், ஜனங்களை, ஆவியிலே பிடிக்கப்பட்ட ஜனங்களை விடுதலை செய்தார், ஜனங்களுக்கு நன்மை செய்வதாக அவர் சுற்றித் திரிந்தார், மரித்த லாசருவை உயிரடைய செய்து அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பித்தார், கடலில் மேலே நடந்தார், 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கும் 7000 பேருக்கும் பங்கிட்டு மீதி கூடைகளை எடுத்து அதிசயங்கள் அற்புதம் நடப்பித்தார். அவருடைய எல்லா காரியங்களிலும் வெளியேறப்பெற்ற விசேஷமான ஒரு காரியமாக அவர் உணர்ந்து கொண்ட காரியம், அவர் அனுசரித்த காரியம் இந்த திருவிருந்து ஆராதனை. இன்றைக்கு நாம் அதை நினைவு கூறும்படி கூறியிருக்கிறோம் அல்லவா? அதை அப்படித்தான் அவர் இன்றைக்கு செய்தார். இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள். நாம் அப்பத்தை பிட்டு அதை நாம் சாப்பிட போகிறோம், எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்படி எடுக்கும் பொழுது நாம் அது அவருடைய சரீரமாக நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் விசுவாசித்து அதை எடுப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். அருமையான தேவச்சனமே, 27ஆம் வசனம் மத்தேயு 26:27 இப்படியாய் தொடர்கிறது. பின்பு கர்த்தர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள்.
இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை புரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து, இது ஒரு புதிய உடன்படிக்கை, இது என்னுடைய இரத்தம். காரணம், இந்த இரத்தம் தான் உங்களுடைய பாவங்களை கழுவ வல்லமை உடையது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வசனம் சொல்கிறது அல்லவா? அதைத்தான் அவர் நினைவு கூறும்படி அதை செய்தார். அதற்கு பிறகு வந்த அவருடைய சீஷர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை கூடும் பொழுதும் இந்த பந்தியை அவர்கள் ஆசரித்து கர்த்தருடைய சரீரத்தை உண்பதாகவும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி பாவம் மன்னிப்பதின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாகவும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து வந்தார்கள். விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மிகவும் அழகாக கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்து மிகவும் ஆழமாய் அது அறிந்திருந்தார். கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய மகிமையை குறித்தும், கிறிஸ்துவனுடைய சிலுவையில அவர் கிறிஸ்து நமக்காக அனுபவித்த பாடுகள் நிமித்தம், வேதனைகள் நிமித்தம் நாம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஜனங்களுக்கு அவர் காண்பிக்கும்படிக்கு அவர் தன்னுடைய நிருபத்திலே அன்றைக்கு கர்த்தர் செய்த காரியத்தை அப்படியே எழுதுகிறதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மையை அவர் அறிந்திருந்தபடினால்தான் 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் இப்படியா எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி ஒன்றை குறித்தும் நான் உங்களுக்கு அறிவிக்காதிருக்க தீர்மானித்திருந்தேன். என்னுடைய ஒரே தீர்மானம் என்ன தெரியுமா தேவச்சனமே? நான் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, காரணம் சிலுவையில் அவள் அறையப்பட்டு மரித்தபடியினால் தான் எனக்கு பாவ மன்னிப்பு வந்தது. சிலுவையில் அவர் சரீரம் பிற்கப்பட்டபடியினால் தான் எனக்கு பாவ மன்னிப்பு வந்தது. நித்திய ஜீவனுடைய உத்தரவாதம் எனக்கு கிடைத்தது. சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு மரணம் பண்ணினபடினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே நான் குணமானேன். அவர் இரத்தத்தினாலே நான் பாவங்கள் கழுவப்பட்டேன். ஆனபடினாலே கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நான் தீர்மானம் பண்ணினேன். என்ற ஒரே தீர்மானம், என்னுடைய பிரசங்கம் முழுவதும் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மட்டுமே உங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு நான் தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தொடர்ந்து எழுதுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப அழகா எழுதுகிறார். கலாத்திற்கு நிருபத்திலேயே 2:20 அவர் சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன். என்ன சொல்ல அவர் தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்ததான, அவருடைய பாடுகளை குறித்ததான அறிவு நமக்கு கடந்து வருமானால் நாமும் அதை இப்படியா அறிக்கை செய்ய முடியும். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் அவர் இப்படியா எழுதி வைத்து போகிறார், எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் எடுத்த தீர்மானம் அவருடைய சிலுவையை மட்டும் நோக்கி பார்க்க, அவருடைய சிலுவையை மட்டும் பிரசங்கம் செய்ய, அவருடைய சிலுவையின் பாடுகளை மட்டும் அனுபவிக்க அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொண்டபடினாலே கொரிந்தியர் புத்தகத்திலே எழுதுகிறார், இதோ எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை உங்களிடத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் காட்டி கொடுக்கப்பட்டான்றதா தெரியல. அவர் அப்பத்தை எடுத்து, நான் அப்பத்தை எடுத்துக் கொள்வோமா? கரத்தில் நாம் எடுத்துக் கொள்வோம். அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிற, இதை வாங்கி புசியுங்கள்.
இந்த பாடுகளின் நிமித்தம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். ரசத்தை கரத்தில் எடுத்துக் கொள்ளுவோம். அப்படியாக அவர் சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய பரிசுத்த இரத்தம். இது ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த இரத்தத்தின் மூலம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனபடினாலே என்னுடைய இரத்தத்தை நான் உங்களுக்கு முழுவதுமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்லவனுக்காக ஒருவர் மரிப்பான், ஆனால் பாவிகளாய் இருக்கிற நமக்காக கிறிஸ்து கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்துக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். இந்த அப்பத்தையும் ஆண்டவரே, இந்த பானத்தை நம்முடைய கையில நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதை எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய பாடுகளை நினைவு கூறுகிறோம். இதோ நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம் ஐயா, நாங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், ஆயினும் பிழைத்திருக்கிறோம். இனி நாங்கள் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது உங்களுக்காக நாங்கள் சேவை செய்ய பிழைத்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து உயிர் பிறந்த எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் டாடி. அப்பா, இந்த வேளையில் இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. இதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் எங்களுக்கு கொடுத்த பலத்துக்காக சோத்திரம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உடன்படிக்கை நினைவு கூறும்படி கொடுத்த பலத்துக்காக சோத்திரம். நம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பத்தை நாம் ஒருவித்து நாம் புசிப்போம். ஒரு ஒருமனப்பாட்டின் ஒரு விளைவாக, வெளிச்சமாக, ஒருமனப்பாட்டின் அடையாளமாக இந்த ரசத்தையும் நாம் பானம் பண்ணுவோம். திரும்பவும் ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே இந்த பந்தியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக அப்பா, உங்களுடைய வார்த்தை நினைவு கூறுகிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை நம்முடைய சரீரத்துல சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அந்த வார்த்தையின் பிரகாரம் ஐயா, இதோ இந்த வேளையில நம்முடைய பந்தியில பங்கு கொண்டிருக்க பிள்ளைகள் யாராவது பலவீனமாய் காணப்படுவார்களானால், வியாதியிலே காணப்படுவார்களானால், சோர்விலே காணப்படுவார்களானால், அவருடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் பலவீனத்திலும் வியாதியிலும் காணப்படுவார்களானால், யெகோவா ராஃபா இப்பொழுதே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாங்க. ஆண்டவரே, பாவ மன்னிப்பு நிச்சயத்து இல்லாமல் ஆண்டவரே யாராவது காணப்படுவார்களானால் இப்பொழுதே ஒரு நிச்சயம் கடந்து வருவதாக, இரத்தத்தை குறித்ததான ஒரு நிச்சயம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, விசேஷமாய் அப்பா, இந்த பாடுகளை நினைவு கூறுகிற நாம் உங்களுடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறவர். அப்படினாலே உங்களுடைய வருகைக்கு மிகவும் ஆயத்தமா இருக்கிறதப்பா. உங்களுடைய வருகையில நாங்கள் பங்கு பெற கரை திரை பிழையற்ற மகிமுள்ள மனவாட்டியாய் எங்களை உமக்கென்று மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். வீணான சிந்தனைகள், ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படுமானால் இப்பொழுதே அவர்களை அப்புறப்படுத்துவீராக. கொஞ்சம் புளித்தமா மா முழுவதையும் புளிக்க பண்ணுமே. அப்படினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி. இந்த பரிசுத்தத்தில் நாங்கள் நினைத்திருக்க பலப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. சபையை மிகவும் நாங்கள் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியக்காரர்களையும் அவர்கள் சேர்ந்திருக்கிறதான எல்லா விசுவாசிகளையும் கையில் ஒப்புக்கொள்ளும். வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. திரும்பவும் கூடும் வரைக்கும் தேவனுடைய தயவின் கரம் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. இந்த மாதமும் வருகின்ற நாட்களும் பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இருப்பதாக. எங்களையும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். துதிக்கன மகிமை உனக்கு செலுத்தி எங்கள் மீட்பரும் இரட்சகரும் பூமி வரப்போகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திரும்பவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து கடந்து போகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி பாஸ்டர் ஐயா. அருமையான
ஜெபங்களை ஏறெடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்களிலே கடைசி ஆசீர்வாத ஜெபத்துக்காக சிஸ்டர் சலோமி அழைப்போம். சிஸ்டர் சலோமி பிரைஸ் லார்ட் பாஸ்டர். அப்படிக்கிறீங்களா? ஏசப்பாமி நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. நல்லவரே முக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே முக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே முக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே முக்கு ஸ்தோத்திரம், இரக்கம் நிறைந்தவரே முக்கு ஸ்தோத்திர தாவே. அப்பா நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உங்க இரக்கம் பெரியது, தயவு பெரியது, கிருபை பெரியது, காருண்யம் பெரியது தாவே. இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கி ஏசப்பா கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் அப்பா எனக்கு கண்ணின்மனை போல பாதுகாத்தீங்க. பிப்ரவரி மாதம் முழுவதும் பாதுகாத்தீங்க ஆண்டவரே. எல்லா இக்கட்டுகளுக்கும் வேதனைகளுக்கும் நிந்தைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் பலவீனங்களுக்கும் கத்தாவே தீமையான காரியங்களுக்கும் பிசாசு விரித்ததான வலைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு கண்ணின் மணியை போல பாதுகாத்த ஆண்டவரே. ஜீவனுள்ள ஆண்டவரே சாட்சியா இந்த புதிய மாதத்தை கூட கத்தாவே ஏசப்பா எங்களுக்கு காணும்படி கொடுத்த தயவுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதி இல்லை சுவாமி. அப்பா நாங்கள் ஏசப்பா நாங்கள் அபாத்திரராய் காணப்படுகிறோம் ஆண்டவரே கத்தாவே. ஏசப்பா ஒரு விசை கூட கத்தாவே ஆண்டவரே இந்த எங்களை மன்னித்து ஏசப்பா அந்த சமூகத்திலே கத்தாவே நாங்கள் குற்றமற்றவர்களாய் வந்து நிற்க நாங்களை நிதானித்து அறிந்து அப்பா ஆண்டவரே ஏசப்பா எங்கள் பங்கு பேர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த புதிய மாதத்தில் இந்த திருக்கரங்களில் தாழ்த்துக்கிற சுவாமி. இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் கத்தாவே தலைவராய் இருந்து, நீர் ஆலோசகராய் இருந்து, நீர் வழிநடத்துகிறவராய் இருந்து கத்தாவே நடத்த வேண்டுமாய்க்கோ நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீங்க கைட் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க எங்களை லீட் பண்ணுங்க அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய அசைவாடுதலுக்குள்ளே பலத்த கைக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. விசேஷ விதமா இந்த மாதம் முழுவதுமாய் அப்பா எங்களோட ஊழியங்கள் காரியங்கள் கையிட்டு செய்ய போற எல்லா காரியங்களும் தேவரீரோட உன்னத பிரசன்னம் இருந்து கத்தாவை நடத்த வேண்டுமாய்க்கோ நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் போத இருக்க வேண்டிய கிருபை தாங்க அப்பா. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் ஆயுசனங்களை கூட்டி தாங்கப்பா. எல்லா பலவீனத்தையும் மாற்றுங்க, பலத்தால் இடை கட்டுங்க, வேண்டிய கிருபை தாங்கப்பா. அமுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, அமுக்கு ஸ்தோத்திரக்கத்தாவே. இதுல பங்கெடுத்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற அப்பாண்டவரே சப்பா ஊழியத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் விசேஷமா செபிக்கிறையா. உடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது கத்தாவே. சம்பூரணத்தினால் திருப்தி அடைய செய்கிற தேவன் நீர் கத்தாவே. பேரின்ப நதினால எங்களை ஆனந்தம் கொள்ள செய்கிற தேவன் நீர் கத்தாவே. இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாத ராஜா, அமுக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்து கத்தாவே இந்த மாதம் முழுவதும் ஓட எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஒவ்வொருத்தர் என்ன வேண்டுதலோடு அப்பா என்ன இசப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவளை கர்த்தர் இந்த மாதத்திலே ஆண்டவரே பூரணமாய் கர்த்தரை இசப்பா சம்பூரணமடை செய்து கத்தாவே மீதம் எடுக்க வைக்கப்படுற தயவுள்ள கருவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் சாட்சி நிறுத்துங்கப்பா. ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை வர்ஷிப்பீராக ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இசப்பா நன்மை என்று சொல்லுகிற ஒன்றையும் குறைவுபட விடாதபடிக்கு கத்தாவே கர்த்தர் நிறைவாய் தருவீராக. ஆண்டவரே பலவீனங்களை மாற்றுங்க, பலத்தால் இடை கட்டுங்க அப்பா. தேவைகளை சந்திங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலவீனங்களை மாற்றுங்க, பலத்தால் இடை கட்டுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திர போக்கைய வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் வாசல்களை விரிவடை செய்வீராகப்பா. விசேஷமா எங்க ஊழியத்துகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் அப்பா ஆண்டவரே இயேசுப்பா குடும்பங்களுக்கு விரோதமாய், இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்பி போராடி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் காரியங்களே, வானமண்டலத்துல கிரி செய்கிற பொல்லாத காரியங்களும் பொறாமையின் கண்களும் எரிச்சல் கண்களும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஒரு மனமாய் கடிந்து பாதத்துல சுட்டரிக்கிற ராஜா நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆவியானவருடைய அசைவாடுதல், ஆவியானவருடைய உன்னத பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் கர்த்தர் அபீர்வாதமாய் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த மாதம் ஆண்டவரே இயேசப்பா நமக்கு நன்றி செலுத்துகிற பழைய மாதத்தை காட்டிலும் போன மாதத்தை காட்டிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தின் மாதமாய் அதிசயத்தின் மாதமாய் கர்த்தர் அநேகரை சாட்சியை எழுப்பு போற தயவுக்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தர் கரங்களில் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இயேசப்பா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தையும் ஆண்டவரே பாவிகளாகி எங்களுக்காக ஆண்டவரே பிற்கப்படும்படியாய் சிந்தப்படும்படியாய் கொடுத்தீங்களே, நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் அப்பா. அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா அதை நாங்கள் நினைவு கூறுகிறப்பா, நினைவு கூறுகிற கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கூட இப்படிப்பட்டதான் ஒரு சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீரே, நமக்கு ஸ்தோத்திரம். அற்பரும் நீசருமாகி எங்கள் மேல கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருந்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறஜா. எல்லாவற்றும் திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டோம் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரம் மகிப்படுவீராகப்பா. எல்லா துதி கனமகி மேசப்பா நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே அங்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் அன்றையா உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்.
ஆமென். நாங்க எல்லாருமே நாங்க சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, கர்த்தர் அவர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவை கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone and God bless you. ஆமென். God bless you. Thank you, Pastor. Thank you.